வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அமைச்சர் பொன்முடி தேடி வந்த பெரிய சிக்கல் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியாக கருதக்கூடிய பொன்முடி அவர் மீதே பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு இருக்கின்ற சூழலில் அவருடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய மகனாக விளங்கக்கூடிய கௌதம சிகாமணி அவர்கள் மீது பார்த்திங்கன்னா செம்மண் மணல் குவாரியில் பார்த்திங்கன்னா முறைகேடு இருப்பதாகவும் கூறி அவர்களுக்கு வழக்கு இருக்கிறது. அந்த ஒரு வழக்கெல்லாம் பெரும் விதத்தில் போய் கொண்டிருந்தாலும் கூட தற்போது நம்மளுடைய சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது தொடுக்கப்பட்டது விழுப்புரத்தில் பலவிதமான சாட்சிகள் இருந்தது. அந்த சாட்சிகள்லாம் அழிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் பெரும் விதத்தில் அங்கே விடுவிக்கப்பட்டதாக அறிவித்திருந்தார்கள். அதன் பிறகு வேலூரில் பார்த்திங்கன்னா அவருக்கான விசாரணை நடந்தது. அங்கே என்ன பண்ணதுன்னா இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்கிறோம் என்று பார்த்திங்கன்னா தீர்ப்பளித்து தற்பொழுது பொன்முடி அவர்களுடைய வழக்கையே முடித்து வைத்திருந்தது நீதிமன்றங்கள். அதன் பிறகு அந்த விசாரணையை பார்த்திங்கன்னா தாமாக முன் எடுத்த நீதிபதிகள் தற்பொழுது அந்த ஒரு வழக்கில் தீவிரம் காட்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை எப்பொழுது அவருக்கு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று விளக்கத்தை கொடுத்து அவருக்கான 3 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதங்களும் விதித்தது. அதன் மூலமாக அதனை நிறுத்தி வைத்திருந்த நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் பெருமிதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் ஒரு சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலமாக அவருடைய மகன் ஒரு பக்கம் அந்த செம்மண் குவாரியில் நடந்த சிக்கலின் மூலமாக அந்த ஒரு வழக்கிலும் சிக்கி கொண்டிருக்கிறார். இதனால் இரு வழக்குகளும் பெரும் மோதல்களாக இருந்தாலும் கூட முதலில் இவர் வழக்கா இல்லை இவர் மகனின் வழக்கா என்ற ஒரு பெரும் சிக்கலில் மாட்டி தவித்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பெரும் விதத்தில் வழக்கில் சிக்கிக்கொண்டு பொதுமக்களை ஏமாற்றுகிறார்கள், ஏமாற்றி ஊழல் லஞ்சத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று மற்ற கட்சிகள் கடினமான விமர்சனங்களை முன்வைப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.